வெல்கம் பேக் டு சூப்பர் ஹவுஸ்ஃபுல் நேயர்களே. தொடர்ந்து நம்ம உதயநிதிட்ட பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து படங்கள் நிறையா வந்து வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும் போது உங்களுடைய இமேஜ் அப்படின்றது ஒன்று பில்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான இமேஜ் பில்ட் பண்ணணும்னு ஆசை? ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு ஃபேமிலி ஹீரோ. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் இப்போ வந்து ப்ளே பாய்ஸ், சாக்லேட் பாய்ஸ் அப்படி இருக்காங்க, சில பேர் ஆக்ஷன் ஹீரோ அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நீங்கள் வந்து என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு ஃபேமிலியில் 4 பேருக்கும் அப்பா அம்மா பசங்க 2 பேருக்குமே பிடிச்ச ஒரு ஹீரோவாக இருக்கணும்னு தான் எல்லாருமே விரும்புவாங்க. என்னோட ஆசையும் அதான். இந்த படமும் வந்து ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னாலும் ஒரு ஃபைட்டு 2 எக்ஸ்ட்ரா ஃபைட்டு, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஆனால் இதுவும் வந்து எந்த விதமான ஆபாசமோ வன்முறையோ எதுவுமே நாங்கள் வந்து வச்சுக்கல. எடுத்தது வந்து ஒரு த்ரில்லிங்காக ஒரு வித்தியாசமான ஒரு இது நான் இது வரைக்கும் பண்ண படத்துலேருந்து ஒரு வித்தியாசமான முயற்சி, அவ்வளோதான். பட் இதுவும் வந்து குழந்தைங்களோட பார்க்கலாம். சாங்ஸ் நல்ல சாங்ஸ் இருக்குது, கருணாகரனோட காமெடி இருக்குது, நல்ல ஒரு லவ் ட்ராக் இருக்குது. அதில் வந்து ஒரு சஸ்பென்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஒன்று டோட்டலாக வந்து எடுத்தோன்னே ஒரு 5 சண்டை 20 பேர் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோ அந்த மாதிரி கதையே கிடையாது. இது கதைக்கு தேவையான ஆக்ஷன் தான் இந்த படத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு யங் ஹீரோ அண்ட் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வந்து பெண்களை எப்படி சித்தரிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இப்போ வந்து டாக் ஆஃப் த டவுன் கான்ட்ரவர்ஷியலான டாக்காக இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, ப்ரொடியூசராக ஆக்டராக. ஸோ நீங்கள் வந்து பெண்களை எப்படி சித்தரிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க படங்களில்? அதான் வந்து இது வந்து ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு கேள்வி தான். ஹீரோஸுக்கு இருக்கிற அந்த ஒரு லைஃப் ஸ்பேன் இது வந்து கண்டிப்பாக ஹீரோயின்ஸுக்கு கிடையாது. ஒரு மேக்ஸிமம் ஹீரோயின்ஸ்னு வந்தாங்கன்னா அவங்க டேலண்ட் எல்லாமே டு டேக் இட் அக்கௌண்ட். அது மாதிரி ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சிம்ரன் இருந்தாங்க, ஜோதிகா மேம் இருந்தாங்க, இப்போது நயன் இருக்காங்க, இத்தனை வருஷமாக இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு அமையிற அந்த மாதிரி கதைகள் அந்த மாதிரி அமையுது. ஹீரோயின்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற படங்கள் தான் நானும் பண்ணுறேன். இந்த படத்தில் இப்போ பண்ண 3 படத்துலையுமே வந்து ஹீரோயின்ஸ் வந்து ஃபுல் லென்த் காமெடி, நல்ல ஃபுல் ரொமான்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஏமிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து கதை வேறு ஒரு ட்ராக்கில் போகும்போது நம்ம லவ் இதெல்லாம் வைக்க முடியாது. அதனால பட் கண்டிப்பாக ஹீரோயின்ஸ் வந்து விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் நிறைய இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. 36 வயது நிலை, மாயா, இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கு, நல்லாவும் வசூல் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி படங்கள் வரதை நான் வரவேற்கிறேன். ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் வந்து ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் ஃபிலிம் பண்ணணும், ஒரே ஒரு ஹீரோயின் மட்டும்தான் அவங்க தான் வந்து கதையை ட்ரைவ் பண்ணுறாங்கன்னா அந்த படத்தை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி கதை அமையணும், அந்த மாதிரி ஹீரோயின் அமையணும். ஆஸ் அ ப்ரொடியூசராக கேட்குறீங்களா? கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹீரோயின், நல்ல ஒரு கதை, அது அந்த அந்த கேரக்டர் வந்து அவங்க படம் ஃபுல்லாக கேரி அவுட் பண்ணுறதுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு ஹீரோயின் கண்டிப்பாக அமைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுவேன். ஸோ உங்கள் ஃபேமிலியில் உங்களுடைய வர்ஸ்ட் கிரிட்டிக், நீங்கள் தப்புனா அது அப்படியே உங்கள் மூஞ்சில் அடித்த மாதிரி இது தப்பு பண்ணிருக்கலாம் அப்படின்னு? ஒய்ஃப் வந்து பயங்கர கிரிட்டிக், மனசில் பட்டதை சொல்லிவிடுவாங்க. பசங்க தங்கச்சி பசங்களாம் வந்துட்டு என்ன பண்ணாலும் சூப்பர் அப்படின்ட்டுவாங்க. பட் ஒய்ஃப் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. சில மைனஸ் பாயிண்ட் எடுத்துப்போம், சில மைனஸ் பாயிண்ட் என்ன உனக்குன்னு தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இருக்காது. ஸோ மை ஒய்ஃப் இஸ் மை பெஸ்ட் கிரிட்டிக். அண்ட் அதர் லாங்குவேஜ் படங்கள் பண்ண ஆசை இருக்கா? நம்ம லாங்குவேஜ் படம் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி ஒழுங்காக அதை ஹிட் பண்ணுறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. இதில் வந்து எனக்கு தெலுங்கில் அங்கே வந்து ஓகே வந்து அங்கே பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வர படங்கள் ஒன்றும் அங்கே வந்து டப்பிங் பண்ணி அங்கே ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. பட் அங்கே போய் ஸ்ட்ரைட் ஃபிலிம்லாம் பண்ணுற அளவுக்குலாம் வந்து எந்த ஐடியாவும் கிடையாது. பட் ஒவ்வொரு படமும் தெலுங்கில் டப்பிங் ஆகி அங்கே ரிலீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு லைட் ஹார்ட்டடான கொஸ்டின். நிறையா ஹீரோஸ் வந்து இப்போது பாடகர்களாக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க படத்துக்கு அவங்களே ஒரு பாட்டு பாடிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் ஐடியா கிடையாதுங்க. அது ஃபஸ்ட்டு அது மாதிரி அமையணும், அது மாதிரி ஒரு குரல் வளமும் பாடுறதுக்கான குரல் வளமும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. அந்த மாதிரி எதுவும் ஐடியா கிடையாது. ஓகே, ஸோ சின்ன வயசில் நீங்கள் என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? ஆக்டர் ஆகணும்ன்றது சின்ன வயசுல ஆம்பிஷன் இருந்தது இல்ல? உங்ககிட்ட முன்னாடி சொன்னது தான். நான் வந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன் அதெல்லாம் நான் வந்து கிடையவே கிடையாது. நாளைக்கு என்ன பண்ண போறோம், நாளைக்கு என்ன பண்ண போறோம், இவ்வளவுதான் என்னோட பிளானு. சின்ன வயசுல இப்போ காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படி அந்த ஒரு எண்ணம் தான். பட் சினிமா வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரியிலே இருந்ததுனால அதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் நான் ப்ரொடியூசராக வரும்போது நான் கண்டிப்பாக வந்து நான் ஹீரோ ஆக போகிறேன்னு நினச்சலாம் நான் வரவே இல்லை. அது சும்மா வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு கம்பெனி ஆரம்பிப்போம், ஒரு படம் எடுப்போம்னு உள்ளே வந்து அதுக்கப்புறமா
அதுக்கப்புறமா ரவிக்குமார் சார் எல்லாம் கம்பல் பண்ணி அது ஒரு கெஸ்ட் ரோல் நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து பாஸ் என்ற பாஸ்கரன் படம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் நாங்கள் வந்து அப்புறமா வந்து ஆர்யா, ராஜேஷ் சார் இவங்களுடைய நட்பெல்லாம் கிடச்சி இது ஆட்டோமேட்டிக்காக இது எதுவுமே பிளான் பண்ணி இப்போ போய் இது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் பண்ணது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு காம்படேட்டிவான ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னே சொல்லலாம், சினிமா இண்டஸ்ட்ரி. அந்த ஹீரோஸ் பொறுத்த வரைக்கும் சரி, ஹீரோயின்ஸ் பொறுத்த வரைக்கும் சரி. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய டாப் 3 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? விஷால் எனக்கு வந்து ஸ்கூல்லேருந்து ஒரே கிளாஸ்மேட்டு, காலேஜ் மேட்டு. அப்புறம் விஷ்ணு, அப்புறம் சந்தானம் சார், நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஆர்யா எல்லாருமே ரொம்ப பர்சனல் லெவலில் சினிமாவை தாண்டின ஒரு நட்பு இருக்குது. இப்போ விக்ராந்த் எடுத்துக்கோங்க, கருணா எடுத்துக்கோங்க. இப்போ கருணா வந்து என்னோட அடுத்த படத்தை பற்றி நான் கர்நாட்ட பேசுவேன். இப்போ அகமது சார் படத்தை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் நான் அவர்கிட்ட இந்த படத்தை பற்றி நான் அவ்வளோ பேசுவேன். சில விஷயங்கள் அவர்கிட்ட கேட்பேன், இப்படி பண்ணிக்கலாமா. சந்தானம் சார் அப்படி தான், இன்னி கூட ஃபோன் பண்ணி ரிலீஸ்க்கு ஏதோ ட்ரெய்லர் பார்த்தா சூப்பராக இருக்குது சாங் கேட்டேன். ஸோ சினிமாவை தாண்டின ஒரு ஆர்யாவும் கிட்டத்தட்ட எவ்ரிடே காலைல பேசிடுவோம், என்ன நடந்துட்டுருக்கு. விஷ்ணுவும் நானும் அடிக்கடி மீட் பண்ணுவோம். நிறைய அவன் நடிக்கிற படங்கள் பற்றி எனக்கு சொல்லுவான், கதைகள். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால் யாரும் ஒருத்தர் அப்படி சொல்ல முடியாது. ஸோ கம்மிங் டு நியூ இயர் ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க வருஷம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்களா? இந்த வருஷம் ஒரு ஹிட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். வேறு எதுவும் பெரிய ரெசல்யூஷன் அண்ட் இதுக்கு முன்னாடி எடுத்த ரெசல்யூஷன் ஏதாவது பண்ணாமையே அப்படியே பேங்க்ல இருக்கா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் நினச்சி இது பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எடுக்கிற படம் நல்லா ஓடணும், எல்லாருக்கும் லாபம் சம்பாதிச்சு கொடுக்கணும், ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஹீரோன்னு ஒரு பேர் எடுக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஹீரோவாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ நியூ இயர் அன்னைக்கு உங்களுடைய பிளான்ஸ் வந்து எப்படி இருக்கும் வருஷம்? இந்த நியூ இயர் எப்படி இருந்தது? அதாங்க, இது வந்து மேக்ஸிமம் வந்து ஷூட்டிங் இல்லைன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பசங்களோட விளையாடுறது, எங்கேயாவது வெளில போகிறது, ஷாப்பிங் கூட்டு போகிறது ரொம்ப ரேர். இது இப்போ இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த நியூ இயர் வந்து கண்டிப்பாக வீட்டில் பசங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ், அதாவது இந்த ஒர்க் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் தாண்டி உதயநிதியை வந்து ஒரு பர்சனாக தெரிஞ்சவங்க உங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க? அது நானே சொல்லிக்க முடியாது, நீங்கள் என்ன தெரிஞ்சவங்க யார்கிட்ட போய் கேட்கணும். இல்லை, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? அதான், அது வந்து மற்றவங்க வந்து என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு என்னால் டிசைட் பண்ண முடியாதுல்ல. இது வந்து என்னை பற்றி யாராவது தெரிஞ்சவங்க 4 பேர் நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து போடுறோம் உங்களுக்காக. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உதயநிதி யாருன்னா இது என்ன ஜென்ரலாக கேட்குறீங்களா இல்லை சினிமா சம்மந்தம்? இல்லை ஜென்ரலாக ஆஸ் அ ஹியூமன் பீயிங். சினிமா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா ப்ரொடியூசர்ஸும் ஒரு படங்கள் நல்லா ஓடணும், எல்லா ஹீரோஸும் வந்து நிறைய படங்கள் பண்ணணும், நிறையா அதை வச்சு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் நல்லா ஹாப்பியாக இருக்கணும். சினிமா வைஸ் இதுதான் நான் நினைக்கிற விஷயம். அண்ட் ஒரு விஷயம் வந்து நம்ம சொசைட்டியில் மாறணும் அப்படின்னா நீங்கள் எது சொல்லுவீங்க? இட் கேன் பி எனிதிங். இப்போ நிறைய இஷ்யூஸ் நடந்துட்டுருக்கு. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த கான்ட்ரவர்சி. நிறைய சோஷியல் இஷ்யூஸ் லைக் எஜுகேஷன் வைஸ் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்காம இருக்குது. நிறைய பேர் வந்து விமென் ஆர் பீயிங் வயலேட்டட். ஸோ இப்போ சென்னை ஃப்ளட்டு வந்து அந்த ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகணும். அந்த ரிவர் பேங்க்ஸில் தங்கியிருக்கோம், கெனால் பேங்க்ஸில் தங்கி நான் போய் பர்சனலாக எல்லாரையும் போய் விசிட் பண்ணேன். ஒரே விஷயம் தான், அவங்களுக்கு வந்து இது இன்னும் அங்கே தங்கியிருக்கிறதுனால வர விஷயங்கள், அவங்க வந்து அந்த ஒரு 2 நாள் 3 நாள் அவங்க மட்டும் இல்லை, இப்போ இந்த ஃப்ளட்னால வந்து யூஸ்வலாக அந்த ரிவர் பேங்க்ஸில் தங்கியிருக்கவங்க தான் அஃபெக்ட் ஆவாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த மிடில் கிளாஸ் பங்களாஸில் இருக்கிறவங்களே வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து ஒரு லாங் டேர்மில் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் வரணும், அதுக்கான அவேர்னஸ் எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாலிவுட்டில் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார்? அமீர் கான். பிடிக்கும். எதனால் அமீர் கான்? அவர் பண்ணுற கதைகள் வித்தியாசமாக இருக்கும். இன்ஃபேக்ட் பிகே, கஜினி, 3 Idiots இந்த மாதிரி அவரோட படங்கள் எல்லாமே நான் பார்ப்பேன். கமர்ஷியலாகவும் இருக்கும், அதே டைமில் வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்ப்டாகவும் இருக்கும். ஸோ அமீர் கான் இஸ் ஆல்வேஸ் மை ஃபேவரட். ஸோ சப்போஸ் வந்து அவர் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா? இது அமீர் கான் தெரியுமா? நீங்கள் இப்படி கேள்வி கேட்பீங்க. அவர் பார்த்தாருன்னா அவருக்கு தெரியும். கண்டிப்பாங்க, அதெல்லாம் அந்த மாதிரி சான்ஸ்லாம் கிடைச்சா மிஸ் பண்ண முடியுமா? சின்னதாக அவர் பின்னாடி நின்றுருக்கிற ஒரு ரோல் கொடுத்தா விட கண்டிப்பாக நான் பண்ணேன். ஏன்னா ஐம் ஒரு பெரிய ஃபேன். ஸோ உங்கள் பசங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது அட்வைஸ் கொடுப்பீங்களா? ஆஸ் அ ஃபாதர் வந்து உங்கள் பசங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைப்பீங்க? இப்போல்லாம் சொல்லி கொடுத்தா எங்கெங்க கேட்குறாங்க, ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வீட்டில் வந்து அந்த மாதிரி கண்டிப்பாக எதுவுமே கிடையாது. திட்டவும் மாட்டோம். அது ஒய்ஃப் வந்து நீ திட்டு, நான் ஐயோ நான் திட்ட மாட்டேன் நீ திட்டு. அதனால் 2 பசங்களும் ரொம்ப செல்லம் தான்.
இப்போலாம் வந்து பசங்க அவங்களே வந்து நம்ம இருந்த காலத்தில் இருக்கிற டெக்னாலஜி வேறு, இப்போ இருக்கிற ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ்லாம். பொண்ணு வந்து ஐஃபோன் வச்சு ஃபோன் பண்ணி நோண்டுறா, ஆப்லாம் டவுன்லோட் பண்ணுறா, அந்த மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. ஸோ அதெல்லாம் இப்போலாம் அட்வைஸ்லாம் ஒன்றும் யூஸ் கிடையாது, அவங்களாவே தெரிஞ்சுப்பாங்க. ஓகே. ஸோ சின்ன வயசுல உங்களுக்கு உங்க ஃபேமிலிலேருந்து கொடுத்த ஒரு அட்வைஸ் இப்போ வரைக்கும் நான் ஞாபகம் வச்சிருக்கேன், இதை நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, யூ ஆல்வேஸ் ஹேவ் டு பி பங்க்சுவல். டைமுக்கு எதுனாலும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அது வந்து நான் ரொம்ப எப்பவுமே தெளிவாக இருப்பேன். அது வந்து நான் ஃபாலோ பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுவேன். இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப முடியாத நேரத்தில் வேணால் அது வந்து எப்பயாவது மிஸ் ஆகிருக்கலாம். பட் இப்போவும் வந்து எதுவுமே டைம் கரெக்டாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லவ்வர் அப்படின்னு சொல்லணும், பிகாஸ் யூ மேரிட் த உமன் யூ லவ். ஸோ லவ்வை பற்றினா உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? அதெல்லாம் வந்து லவ் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சுங்க. ரொம்ப பழைய கதைலாம் கேட்குறீங்க. ஒருத்தர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்லி தி லவ் வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ உங்களை ஃபாலோ பண்ணுற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நியூ இயர் அன்னைக்கு? மனசில் என்ன தோணுதோ அது பண்ணுங்கள். இந்த எதுவுமே வந்து ரிசர்வ்டாக இருக்காதீங்க. அண்ட் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் எனிதிங் யூ வாண்ட் டு, அவ்வளோதான். ஸோ நியூஸ் 7 நேயர்களுக்கு உங்களுடைய நியூ இயர் விஷஸ். நியூஸ் 7 வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஸோ கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உதயநிதி சார் பற்றி தெரியாத நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த நியூ இயர் உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான நியூ இயராக அமையறதுக்கு நியூஸ் 7 தமிழ் சார்பாக வாழ்த்துறோம். நன்றி.